அமெரிக்காவில் ஒரு சகோதரி, தமிழ் சகோதரி, கணவரோடு கூட பயங்கர சண்டை. இந்த அம்மாவுக்கு உயிர் வாழ ஆசை இல்லை. அதனால அந்த அம்மா என்ன பண்றாங்க, டெய்லி பயங்கரமா குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது எல்லாம் செஞ்சு கடைசியில் அவங்களுடைய வைட்டல் ஆர்கன்ஸ் சொல்லக்கூடிய லிவர் கிவர் கிட்னி எல்லாம் அவுட் முடிஞ்சிருச்சு. கணவர் ஏன் அப்படின்னு கேட்டா, கணவர் இன்னொரு மனைவியோட இதுல இருக்கிறார், இன்னொரு பொண்ணோட. இப்போ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சாச்சு. 3 மணி நேரத்துல அந்த அம்மா செத்துருவாங்க சொல்லியாச்சு. கணவரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, மனைவி இறந்துருவாங்க, நீங்க பரியலுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க, சைன் பண்ணுங்கன்னு சைன் பண்ணியாச்சு. இப்போ கணவர் என்ன பண்றாரு, வீட்டுல அடுத்த மனைவியை திருமணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு. இந்த அம்மா எல்லாம் முடிஞ்சிருச்சு, படுத்து கிடக்கு. அந்த நேரத்துல ஒரு ஒயிட் நர்ஸ்னா வெள்ளக்கார நர்ஸ் வந்திருக்காங்க. வந்து சொன்னாங்களாம், எழுந்திருச்சு உட்காந்து பைபிள் வாசி, உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா சொல்லியிருக்கு, நான் சாக போறேன், நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு, இதுக்கு மேல நான் பிழைக்கிறதுக்கு என்ன இல்ல, வழியே இல்லை. அந்த அம்மா சொல்லிச்சா, வாழ்நாள் முழுக்க பைபிள் வாசிப்பேன்னு சொல்லிப்ப உனக்கு சுகமாகும் அப்படின்னு. இந்த அம்மா சொல்லியிருக்கு, வாழ்நாள் முழுக்க நான் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், ஏசப்பாவை தேடுவேன்னு சொல்லியிருக்கு. 3 மணி நேரம் கழிச்சு அங்க ஒரு கருப்பு நர்ஸ் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு கேட்டிருக்குது. அந்த அம்மாக்கு கை கல்லாம் உதறி மயக்க வரா மாதிரி ஆயி, ஏன்னா ஆல்மோஸ்ட் போனோம், தண்ணி கூட உள்ள போகாது, சாப்பிட்றேன்னு கேக்குறாங்க. அந்த அம்மா டாக்டருக்கு போன் அடிக்கிறாங்க. நைட்டு டாக்டர் நைட் போட்டிருந்த நைட் பேண்ட் ட்ரெஸ்ஸோட வராரு. எப்படி இந்த அம்மா பேசும், எப்படி கேட்கும், அதுவும் சாப்பிட பைத்திய மாதிரி பேசுறீங்க. வந்து பார்த்தா அந்த அம்மா உட்கார்ந்து இருக்குது எந்திரிச்சு, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு. டாக்டர் கேட்கிறாரு, எப்படி உனக்கு சுகமாச்சு? அந்த அம்மா சொல்லுது, இங்கதான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒயிட் நர்ஸ் வந்தாங்க, அவங்க டாக்டர் ஷாக் ஆகி நிக்கிறாரு. அந்த நிக்கிற அம்மா நிக்குது, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒயிட் நர்ஸே கிடையாது, எல்லாமே பிளாக் நர்ஸ் தான், எல்லாமே ஆப்பிரிக்கன்ஸ் தான், வெள்ளக்கார நர்ஸ் கிடையாது அந்த இடத்துல. திருப்பி திருப்பி கேட்கணும், வெள்ளக்கார நர்ஸ் எங்க இருந்து வந்தாங்க? இங்க கிடையாது. வந்தாங்க ஒரு அம்மா, சொன்னாங்க இயேசுவை தேடுன்னு. செத்து போறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. வீட்டுக்காருக்கு போன் அடிச்சா வீட்டுக்காரர் அந்த பொண்ணோட வராரு. ஓ செத்துட்டாங்க போல, பாடியா வாங்கலான்னு பார்த்தா அந்த அம்மா ஏஞ்சி உட்காந்துருக்கு. இந்த அம்மா வீட்டுல இன்னைக்கு சர்ச்சை நடக்குது. இதுக்கு ஜெபம் பண்ணது யார் தெரியுமா? ஊழியக்காரங்க யாரும் இல்ல, அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு விசுவாசி இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, இயேசு உன்னை காப்பாத்துவா, தைரியமாறு தைரியமாறு தைரியமாறுன்னு. அநேகருடைய ஜெபம் அந்த அம்மாவை காப்பாத்துச்சு. செத்த பணத்தை உயிரோடு கூட தேவன் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்ப நான் சொன்னதும் ஜீவனுள்ள சாட்சி, 2 இப்போ உயிரோடு இருக்கு பூமியில. ஒன்னு பண்ருட்டியில இருக்கு, ஒன்னு கனடால இருக்கு. இப்போ இருக்கு இப்போ. அதுக்குதான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, 128 நாடு அகைன்ஸ்டா இருந்தாலும், மெடிக்கல் அகைன்ஸ்டா இருந்தாலும், மனுஷங்க அகைன்ஸ்டா இருந்தாலும், அரசாங்கம் அகைன்ஸ்டா இருந்தாலும், உலகத்தில் உள்ள அத்தனை பேர் அகைன்ஸ்டா இருந்தாலும், கர்த்தர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக